happy evening. Welcome to ATM All Time Music. I'm your host Soumi. இந்த நிகழ்ச்சி வாங்கிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப அழகான மியூசிக்கோட உங்களுக்கு பிடித்தமான ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கான டாபிக் வந்து ஆல்ரெடி நம்ம 2 days பேசின டாபிக் தான். உங்களுக்கு பரம்பரையாக அப்படி நடிச்சிட்டு வராங்களே, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சிவாஜி கணேசன் சார், பிரபு சார், இப்போ வந்து விக்ரம் பிரபு, அதே மாதிரி முத்துராமன் சார், கார்த்திக், அப்புறம் கௌதம் கார்த்திக். ஸோ இந்த மாதிரி பரம்பரையாக நடிச்சிட்டு வரவங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது வந்து உங்களுக்கு வந்து ஓகேவா, ஓகே இல்லையா அப்படின்னு தான் இன்னைக்கான டாபிக். ஸோ நான் நம்ம முதல் காலர் யாரும் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸ்வீட்டி. ஹலோ. ஹலோ. இன்னைக்கு நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் காலரே வந்து சொல்லும் போது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இங்க என்ன இவ்வளவு நேரம் கழுவி ஊத்திட்டு இருந்தாங்கம்மா, நீ வந்து சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் அப்பா அப்படின்னு இருக்குது. ஓகே, என்னங்க அதுக்கான வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றேன் ஏன் அலோவ் பண்ண மாட்டீங்க? அவங்க நீங்களாம் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்களும் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம், எங்களை பார்த்து பண்ணுவீங்கன்ட்டு. அதனால வீட்டுல கன்ஃபார்மா கொஞ்சம் அவங்கள அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன் நானு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து காம்ப்ளிமெண்டோட இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. சொல்லுங்க, இன்னைக்கான டாபிக் உங்களுடைய பதில். எனக்கு வந்துட்டு சிவாஜி கணேசன் வந்துட்டு நடிக்க ரொம்ப பிடிக்கும். அவர் வந்துட்டு ஜெனரேஷனா அப்படியே நடிச்சுட்டே வராங்கல்ல, அவங்களுடைய இதுல வந்துட்டு அவங்க பையன் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க பையனோட பையன் கார்த்திக் பிரபு நடிச்சிருக்கு, விக்ரம் கார்த்திக். எனக்கு அவங்களுடைய கார்த்திக் எப்படி மாத்திட்டீங்க பாருங்க. கார்த்திக் சார் ஃபேமிலியும் பிரபு சார் ஃபேமிலியும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க. விக்ரம் பிரபு எனக்கு சரியா இல்ல. நான் வந்துட்டு பழைய படங்கள் அதிகமா பாப்பேன், புது படங்கள் பார்க்க மாட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் வீட்டுல தான் இருக்கேன், பிகாம் முடிச்சுட்டு வீட்டுல தான் இருக்கேன். ஓகே, அப்ப சின்ன படம் தானம்மா, நீ என்ன பழைய படம்லாம் பாப்ப, இப்பத்திய படம் பார்க்க மாட்டேன்ற? இப்ப இருக்கிற படம் எல்லாம் பழைய படமா எல்லாம் இல்லையே, எனக்கு பழைய படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர், எங்கேயோ போயிட்டேன். ரொம்ப 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 நன்றி கால் பண்ணதுக்கு. இப்போ உங்களுக்காகவே நிகழ்ச்சி முதல் பாடல் பியூட்டிஃபுல்லான சாங் வந்துகிட்டே இருக்குது, பாருங்க. I love you அன்பு. ஓகே, நிகழ்ச்சி முதல் பாடல் சரியான ஒரு ரீமிக்ஸ் சாங்கோட ஆரம்பிச்சாச்சு. இந்த நிகழ்ச்சி டாபிக் உங்களுக்கே நல்லாவே தெரியும். அடுத்த காலர் என்ன சொல்றாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சாமி, இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க முதல்ல காமெடி பண்ணிட்டு ஒரு பொண்ணு வாச சிரிப்பு வந்துட்டு எனக்கு, அவ்வளவு வேற ஒன்றும் இல்ல. என்னங்க என்ன வந்து நல்லா இருக்கிறேன்னு சொன்னது காமெடி பண்ணிருச்சுட்டீங்க? கொஞ்சம் டூ மச். என்ன வச்சு காமெடி பண்றீங்களா நீங்க? இப்போ நீங்க சாரி கட்டிட்டு வாங்க, ரொம்ப சூப்பரா இருப்பீங்க. கன்ஃபார்மா சாரி கட்டிட்டு வரேன் நானு. சரி, ஓகே. ஒருத்தர் ஒரு விதமான பதில் சொல்லிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி டாபிக் நீங்க உங்களுடைய பதில் சொல்லுங்க. நான் சொல்லட்டேன். அவங்க வந்து பெரியவங்க இப்ப பிரபு இந்த அவங்க அப்பா நடிச்சாங்க. அது இப்ப நம்ம ஒரு வேலை கவர்மெண்ட்ல இருக்கோம்னு வைங்களா, ஒரு வேலை ரிட்டையர்ட் ஆன பிள்ளைக்கு குடுக்கறது இல்லையா, அதே மாதிரி அவங்க அந்த துறையில இருக்கிறதுனால அந்த பிள்ளைக்கு அப்படியே வாரிசு பிரகாரம் அப்படியே அந்த தொடருது, அவ்வளவுதான். அந்த வேற வேலைக்கு போகாம அவங்க பேரை காப்பாத்துறதுக்காக அந்த வேலையை தொடர்ந்து அவங்களுக்கு பழைய குடுக்குறாங்க, அவ்வளவுதான். சூப்பர் எக்ஸாம்பிள். கவர்மெண்ட் ஆபீஸ்ல எப்படி குடுக்குறாங்க அதே மாதிரி இதுவும் ஒரு வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் புஷ்பா அம்மா, கால் பண்ணி இந்த மாதிரியான ஒரு கம்பாரிசன் பண்ணி ரொம்ப அழகான ஒரு பதில் சொன்னதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாருங்க. ஓகே, ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு ATM. I'm your host Soumi. இந்த நிகழ்ச்சி வாங்கிட்டு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய ஒப்பீனியனை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, பரம்பரையாக நடிச்சிட்டு வரக்கூடியது உங்களை பற்றி. ஸோ நம்ம நிகழ்ச்சி அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, கோயம்புத்தூர்லேருந்து காஞ்சனா பேசுகிறேன். கோயம்புத்தூர்லேருந்து காஞ்சனா பேசுகிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க காஞ்சனா? நல்லா இருக்கு புச்சி குட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓ காஞ்சு, நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கு இந்த நாள் உங்களுக்கு? சூப்பராக போயிட்டு இருக்கு, செம்மையாக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த சமயா அப்படின்றதோட சேர்த்து இன்னைக்கு ஒப்பீனியன், உங்களுடைய பதில் என்ன டாபிக்? என் ஃப்ரெண்டு பேசுறாங்க, அவங்க சொல்லுவாங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்களா? ஓகே, அவங்க பேரு அவங்களே ஓகே அவங்க கிட்ட கொடுங்க, நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கோயம்புத்தூர் யமுனா. ஹலோ யமுனா ஃப்ரெண்ட் பேசுறாங்கன்னு நான் யாரோ பேச போறாங்களோன்னு நினைச்சேன். இன்னைக்கு என்ன ஹேர் ஸ்டைலா ரொம்ப பயங்கரமா இருக்கு.
என்ன ரொம்ப புகழாதீங்க. புகழல இந்த உண்மையை சொன்ன தப்பா? உண்மையா சொல்லுங்க. ஆனா இங்க வந்து என்னோட கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. நல்லா ஓகே பயங்கரமா இருக்கு. நீங்களே நல்லா இருக்குன்றதுக்கு சொன்னீங்களா நல்லா இல்லன்றதுக்கு சொன்னீங்களா? நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். சார்ஜில நீங்க பண்ணிருக்க மாதிரி நான் பண்ணுவேன், அதனால சொன்னேன். ஓகே தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு வந்து டாபிக் உங்களுடைய பதில் சொல்லுங்க. சரி, இந்த நிறைய சூர்யா இருக்காங்கல்ல, இப்ப சூர்யா இருக்காங்க, சூர்யா தம்பி கார்த்திக் இருக்காங்க. அந்த மாதிரி பரம்பரையா வரணும். இப்ப சூர்யா கார்த்திகோட பையன் அந்த மாதிரி பரம்பரையா வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இது முன்னேற்றமாவும் இருக்குது, ரொம்ப பெருமையாவும் இருக்கும்ல பரம்பரையோட வந்தா. ஓகே, இது வந்து ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்றீங்க, அடுத்தடுத்து வரக்கூடியது. ஆமா. ஓகே, தேங்க்யூ சோ மச் யமுனா அண்ட் காஞ்சனா. கால் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லான உங்களுடைய ஒப்பீனியன் சொன்னீங்க. ஸோ இப்போ எல்லாருக்காகவும் பியூட்டிஃபுல்லான சாங் இப்போ வந்துட்டு இருக்கு, பாருங்க. ஓகே, ஒரே ஆட்டம் பாட்டமான ஒரு பாடலா போட்டுட்டு இருக்காங்க. பாட்டு போட்டதும் ஆட்டம் ஆரம்பிச்சிடுறோம். ஸோ ரொம்ப அழகான ஒரு பாடல் ப்ரீவியஸ் காலருக்காக நம்ம பார்த்தாச்சு, காஞ்சனா மற்றும் யமுனாக்காக. இப்போ நம்ம நிகழ்ச்சி அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ 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 வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. எங்க பேர் சத்யா. எங்க பேர் சத்யா. ஹலோ ஹலோ சத்யா, டிவி பார்த்து பேசாம போன் பேசுங்க. வெரி குட். ஹலோ 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 சார், லைன்ல இருக்கிறீங்க, பேசுங்க. லைன் கிடைச்சாலும் பேசுறதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஹலோ, லைன்ல இருக்கிறீங்க, பேசுங்க பேசுங்க பேசுங்க. 1க்கு 3 தடவை சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நீங்க பேசலன்னா பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு காது கேட்கலன்னு நினைப்பாங்களோ? இல்லை, எனக்கு காது நல்லா தான் கேட்குது. ஓகே, ஒன்ஸ் அகேன் எல்லாருக்காகவும் இன்னைக்கான டாபிக் சொல்லிடுறேன். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கடந்த 2 நாளாக நான் வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பரம்பரையாக வரக்கூடிய நடிகரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து உங்களுக்கு ஓகேவா ஓகே இல்லைவா அப்படின்னு தான் சொல்லி கேட்டுட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் சொல்லணும்னா ஃபோனை எடுத்துட்டு டயல் பண்ணிட்டு காதில் வச்சு பேசி, ஃபோனை வந்து ஃபோனில் மட்டும் கேட்டு பேசணும், டிவியில் பார்த்து பேசக்கூடாது. அப்போ அதே டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நம்மளால கண்டினியூ பண்ணி பேச முடியாது. அதெல்லாம் விட நெட்வொர்க் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பேசணும். ஸோ இப்போ அடுத்த காலர் இதெல்லாம் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, இதெல்லாம் பண்ணலையே சார். ஏன் சார்? ரொம்ப ஃபீலிங்கோட அழகான ஒரு பாடல் உங்க எல்லாருக்காக டெடிகேட் பண்றேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஏடிஎம் ஆல் டைம் மியூசிக். ஐ எம் ஹோஸ்ட் சௌமி. இந்த நிகழ்ச்சி வாங்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியோட டாபிக் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம நிகழ்ச்சி அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். நான் திருச்செங்கோட்ல இருந்து பாலாஜி பேசுறேன். பாலாஜி, என்ன பண்றீங்க? நான் பெயிண்டிங் ஒர்க் வேலை செய்றேன். ஓகே பாலாஜி, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. பாலாஜி, மிஸ்டர் பாலாஜி, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் சத்தத்தை கம்மி பண்ண சொல்லிட்டு அப்புறம் நீங்க பேசுங்க. ஹலோ வணக்கம் பாலாஜி. பாலாஜி வந்து பேசும்போது எனக்கு எப்படி ரியாக்ட் ஆகுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணக்கூடாது, அதனால தான் சொல்றது. ஸோ நம்ம நிகழ்ச்சி அடுத்த காலர் பாலாஜியே லைன்ல இருக்கிறாரா இல்ல வேற யாராவதா? ஹலோ வணக்கம். ஹலோ, பாலாஜி தான் பேசுறேன். பாலாஜி, இப்பயாவது டிவி வால்யூம் எல்லாம் கம்மி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேங்க. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி டாபிக் சொல்லுங்க. சரி, டாபிக் நான் சொல்றேன், அதுக்கான பதில் நீங்க சொல்லுங்க. பாருங்க, நீங்க பண்ண கன்ஃபியூஷன்ல நான் ரொம்ப குழம்பி போய் நிக்கிறேன். சொல்லுங்க. ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு இன்னைக்கு தலைப்பு வந்து பரம்பரை நடிகர். சோ இந்த மாதிரி வர்றது வந்து உங்களுக்கு ஓகேவா ஓகே இல்லையா? பரம்பரை நடிகருங்களா? அதாவது தாத்தா அப்பா பையன் இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கிறது ஓகேவா, இல்லனா இல்ல இந்த மாதிரிலாம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஹீரோ வரதோட காமெடியா வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப தெளிவான பதில். ரொம்ப 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 நன்றி. அதாவது நான் இப்பதான் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றது, சிவாஜி சாரை சொல்றேன், பிரபு சாரை சொல்றேன், அதுக்கப்புறமா இந்த சைட்ல கார்த்திக் சார், முத்துராமன் சார் சொல்றேன். நீங்க ஏன் நாகேஷ் சொல்ல மாட்டீங்க? ஸோ அதனாலதான் அவர் வந்து என்ன ரிமைண்ட் பண்ணிருக்காரு. ஓகே, நாகேஷ் சார், அதுக்கப்புறமா ஆனந்த் பாபு சார். ஸோ இந்த மாதிரி
அவங்கள மாதிரியும் காமெடியன்ஸ்லயும் வந்துட்டு பரம்பரையா வராங்க, அதை வந்துட்டு ரியாக்ட் பண்ணுங்க, சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து யோசிக்க வச்சுட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் வரக்கூடிய காலராவது நல்லா தெளிவா கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி பாலாஜி. இப்போ உங்களுக்காக பியூட்டிஃபுல் சாங் வந்துட்டு இருக்கு, பாருங்க. ஓகே, வரியான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் ஆட வரியா அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு கம்போசிஷன் கொடுத்துருந்தாரு நம்மளுடைய யுவன் சங்கர் ராஜா. அந்த பாட்டுக்கு எல்லாரும் ஆடி இருப்பீங்க. இப்போ அடுத்த காலர் யார் லைன்ல இருக்காங்க பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மோசஸ். மோசஸ், எங்க இருந்து கால் பண்றீங்க? வண்ணாரப்பேட்டையில இருந்து கால் பண்றேன். வண்ணாரப்பேட்டையில என்ன பண்றீங்க? படிக்கிறேன். படிக்கிறீங்களா மோசஸ்? ரொம்ப யோசிக்கிறீங்களே, படிக்கும் போது ரொம்ப யோசிப்பீங்களோ? ஓகே, இன்னைக்கான டாபிக் உங்களுடைய பதில். நீங்க தான் கேட்கணும். நான் தான் கேட்கணுமா? பாக்கலீங்களா? ஓகே, என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா, இப்போ பரம்பரையா அடுத்தடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நடிக்கிறாங்கல்ல, சோ அத பத்தி உங்களுடைய ஒபினியன் என்ன? தாத்தா, அப்பா, மகன், அப்புறம் பேரன், சோ அந்த மாதிரி எல்லாம் பரம்பரையா நடிக்கிறதா நல்லது. நல்லது. ஓகே சார், சூப்பர் சார், சூப்பரா கால் பண்ணி பயங்கரமா பேசிட்டீங்க, ரொம்ப நல்லதுன்ட்டீங்க. ஓகே, உங்களுக்காக சும்மா டகால்ட்டியான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாருங்க. There was a beautiful village. வெல்கம் பேக் டு ATM ஆல் டைம் மியூசிக். ஐ ஹோஸ்ட் சாமி நிரேஷ் வாங்கிட்டு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கான டாபிக் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இது பாஸ்ட் 2 days நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ மண்டே டியூஸ்டே ஆரம்பிச்சு இன்னைக்கு வென்ஸ்டே இன்னையோட இந்த டாபிக் வந்து முடியுது. ஸோ இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரை நடிகர்கள் வர்றது வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத நான் வந்து கேட்டிருக்கிறேன். ஸோ இதுக்கான பதில் தான் ஒருத்தவங்க கால் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சி கடைசி லக்கி காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். நல்லா இருக்கீங்கப்பா? ரொம்ப நல்லா இருக்கிறாமா. எப்படி இருக்கிறீங்க ராணிமா? ரொம்ப சூப்பரா உங்களை மாதிரியே இருக்கோங்கல்ல. தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து இவ்வளோ எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை. ஹலோ, சொல்லுங்க. ஓகே, உங்களுடைய ஒபினியன் என்னமா இந்த டாபிக் பத்தி? என்ன ஒபினியன் சொல்லுங்க. ஓகே, டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பரம்பரையா வரக்கூடிய நடிகர்கள், அப்பா, மகன், அப்புறமா பையன், பேரன், அந்த மாதிரி வரவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி பார்க்க போனோம்னா, நம்ம நடிகர் திலகம் சிவாஜி சாரோட பையன். ஹலோ ஹலோ ராணிமா, ஹலோ ராணிமா, நடிகர் திலகத்தை பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிச்சீங்க, அப்புறமா என்ன ஆச்சு? ஓகே, பரம்பரை நடிகர்கள் பத்தி அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க நல்ல ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, ராணிமாவோட இந்த நிகழ்ச்சி வந்து நிறைவு செய்யற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. லைன்ல இருந்தாலும் கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஸோ நம்ம நிகழ்ச்சி அடுத்த காலர் வேற யாராவது இருக்கிறாங்களா? ஹலோ வணக்கம். ஹலோ. ஓகே, நம்மளுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நம்மளுடைய அடுத்த காலர் வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வந்து ஒரு சில விஷயம்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பரம்பரை நடிகர்கள், அப்பா, மகன், மகனுக்கு அப்புறமா பேரன், ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சிவாஜி கணேசன் சார் தான். அதுக்கு அடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சாருடைய ஃபேமிலி. அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி காமெடி பற்றி சொல்லணும் அப்படின்னும் போது நம்மளுடைய நாகேஷ் சார் சொல்லியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபீமேல் ஆக்ட்ரஸில் பார்த்தீங்கன்னாலும் கனகா, அவங்களுடைய அம்மா தேவிகா மேடம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வர்றது வந்து அவங்க வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லை, அவங்க வந்து இப்போ இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்துற மாதிரி அவங்களுடைய வாரிசுகள் வரும்போது உண்மையில அது பெரிய விஷயம் தாங்க, சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அப்படின்ற என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நம்ம நிகழ்ச்சியோடைய லாஸ்ட் லக்கி காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், என் பேர் ஃப்ராங்க். நான் ஐ எம் வர்க்கிங் இன் ஐடி கன்சர்ன். ஓகே, எஸ் மிஸ்டர் ஃப்ராங்க், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். சென்னை மந்தவெளியிலேருந்து கால் பண்ணுறேன். உங்க ஷோ நான் ரெகுலராக பார்ப்பேன் மேடம். ஐ எம் கிரேட் ஃபேன் ஆஃப் யூ. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்ம உங்க எடிட்டர்ஸ் எல்லாருமே சூப்பரான சாங், உங்க ஷோவில் போடுற சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதனால தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் எனக்கு லைன் கிடைச்சது. ரொம்ப 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 நன்றி. இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய எடிட்டர்ஸை பத்தி எல்லாம் ரொம்ப விஷயம் பேசணும், அவங்களால தாங்க முடியல, ஒரே புல்லரிச்சு போய் நிக்கிறாங்க. அது இல்லாம இந்த மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஆனா உங்களுடைய வாய்ஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் எடியோடைய வாய்ஸ் மாதிரியே இருக்குது கேட்கறதுக்கு. இல்ல மேடம், என் பேர் பிராங்க். ஓகே, ஸோ உங்களுடைய
காம்ப்ளிமெண்ட்டுக்கு நன்றி சார். ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த நிகழ்ச்சியோட லாஸ்ட் லக்கி காலர் நீங்க தான். ஸோ இந்த டாபிக் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? வாரிசு நடிகர்கள் வர்றது பிரச்சனை இல்லை மேடம். வாரிசு நடிகர்கள் கண்டிப்பா வரணும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க ப்ரூவ் பண்றதுக்கான சான்ஸ் இதுதான். எஸ் ஆஃப் கோர்ஸ், கரெக்டா சொன்னீங்க. அதே சமயத்துல வரும் இளைஞர்கள் இன்னொரு சான்ஸ் அவங்கள விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். அது கரெக்ட் தான். இங்க வந்து திறமைக்கு தான் வந்து பெரிய வாய்ப்பு எல்லாருக்குமே காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ஃப்ராங்க். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் எல்லாருமே சூப்பராக பேசிட்டாங்க. இந்த டாபிக் 3 நாளா தொடர்ந்து எல்லாரும் பேசியிருக்காங்க. என்னதான் வாரிசா இருக்கட்டும் இல்லைன்னா புது நடிகர்கள் யாரா இருந்தாலும் அங்க அவங்களுடைய வந்து அவங்களுடைய இடத்த தக்க வச்சுக்கணும்னா அதுக்கு அவங்களுக்கு திறமை. ஸோ திறமையானவங்க மட்டும்தான் அவங்க இடத்த வந்து தக்க வச்சுக்க முடியும் அப்படின்றது மட்டும்தான் கடைசியா எண்ட் ஆஃப் த டைட்டில் லைன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதோட நான் கிளம்பிய நேரம் வந்துச்சு. நாளை வேற ஒரு டாபிக்கோட உங்களை வந்து மீட் பண்றேன். சேம் 6 மணிக்கு ATM நிகழ்ச்சியில். Until this, take it bye from Soumya.